டே 2 மேரேஜ் வாஸ் சூப்பராக டான்ஸோட ஸ்டார்ட் ஆச்சு. சேட்டுமயம் வாக்கில் எல்லாருக்கும் வணக்கம் guys. இன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கிளம்பி நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலில் தான் வந்து ஃபங்க்ஷன் சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. ஸோ நாங்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அங்கே தான் போயிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல வந்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா வந்து என் தம்பிக்கு மட்டும் மேரேஜ் இல்லை, இது வந்து ஜாயிண்ட் மேரேஜ். ஜாயிண்ட் மேரேஜ் பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தவங்களுக்கு 3 பொண்ணு தான், அந்த 3 பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் வந்து மேரேஜ் வைப்பாங்க. அதான் ஜாயிண்ட் மேரேஜ். ஸோ எங்கள் கல்ச்சர் படி பார்த்தீங்கன்னா 3 பேருக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது. ஸோ 4ஆவதாக பார்த்தீங்கன்னா வந்து துளசியை பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணி துளசி கூட பார்த்தீங்கன்னா வந்து கிருஷ்ணரோட மறுஜன்மமாக இந்த டாக்கர்ஜி கூட தான் வந்து கல்யாணம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 கப்பல்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ வந்தோன்னே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து தனி சேர் வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே போயிட்டு மாப்பிள்ளை பொண்ணுங்கன்னா உட்காந்துட்டாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து டிஜேனா வந்து சாங் போட்டிருந்தனால டிஜேல வந்து எல்லாரும் ஆடி இருந்ததை நான் வேடிக்கை பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சாப்பிட வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நானும் சித்தப்பா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து சாப்பிட வந்துட்டோம். சாப்பாடில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த அல்வா தான், வேறு லெவலில் இருந்தது. ஸோ சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சித்தப்பாவும் பார்த்தீங்கன்னா வந்து டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குன்னு சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒய்ஃபோட அக்கா எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்து கல்ச்சர் படி மாற்றி ஊற்றி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிட்டு முடிச்சு ஸ்ட்ரைட்டாக வந்து நாங்கள் தம்பி கூட வந்து ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லி ஃபேமிலியோட ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லோரும் கேட்பீங்க இன்றைக்கி என்ன ஃபங்க்ஷன், மேரேஜான்னு கேட்பீங்க. மேரேஜ் வந்து இன்னும் 7 நாள் கழிச்சு தான் நடக்க போகுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து பொண்ணு மாமா வீட்டு சைட்லேருந்து எல்லாரையும் கூப்பிட்டு வந்து கோயிலில் சின்னதாக ஃபங்க்ஷன் வச்சு சாப்பாடு போட்டாங்க. ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி சின்னதாக ஒரு ஃபங்க்ஷனு. இந்த போட்ட விளாக்ல நிறைய பேர் சவுண்ட் எஃபெக்டோட போட சொன்னீங்க. ஸோ சவுண்ட் எஃபெக்டோட வீடியோ பாருங்கள். ஸோ ஒரு சைடு டான்ஸ் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா வந்த கப்பல்ஸ் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா வந்து டின்னருக்கு கூப்பிட்டாங்க. ஸோ டின்னருக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் கல்ச்சர் படி மாற்றி ஊட்டி கப்பல்ஸ்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா திரும்பி நாங்கள் வீட்டுக்காக கிளம்பிட்டோம். ஸோ இன்னைக்கு vlogs அவ்வளோதாங்க. vlog பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.